இந்த அரசாங்கம் தான் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். ஏன்னா அந்த மாநிலத்தை நீங்கள் ஆர்டிகல் 317 மூலமாக அந்த மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக லே லடாக்கெல்லாம் பிரித்து நிறைய மாற்றங்கள் செய்து அந்த மாநிலத்துக்கு உங்கள் சார்பாக கவர்னர்களெல்லாம் நியமித்து நாங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம், நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு அவர்களை எல்லாம் சுற்றுலா பயணிகளை வரவைத்து காவு கொடுத்தது மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம். இந்த ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது அவர்கள் கடந்த காலங்களில் இந்த இராணுவத்தின் மூலமாக இராணுவ நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி தீவிரவாதத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்களான்னா கிடையவே கிடையாது. அதாவது இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இராணுவத்திற்கான முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது. அதாவது என்னென்னா, நம்மளுடைய பெரும்பான்மையான இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பெரும்பான்மையான வரிப்பணம் எங்கே போய் செலவு செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு தான். அப்படி இராணுவத்துக்கு போகக்கூடிய பணத்தை சரியான முறையில் கையாண்டாங்களான்னா கிடையாது. இவர்கள் ஊழல் செய்து ரஃபேல் ஊழல் வழக்கு நடந்தது, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இராணுவத்திற்கு செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பை அவர்கள் செய்தார்களா என்றால் கிடையாது. இவர்களுடைய நலன் பூரா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வணிகம் சார்ந்த நலன் தான் இருக்கும். இவர்களுக்கு மக்கள் நலன் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்துல இராணுவ பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி வேலைகளை அவர்கள் எடுத்துக்கல. நல்லா யோசிச்சு பாருங்கள், புல்வாமா தாக்குதல் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்திருக்கு. புல்வாமா தாக்குதலுக்கு அப்போ இருக்கக்கூடிய கவர்னர் இங்கே இப்போ ஆளக்கூடிய மத்திய ஒன்றிய அரசாங்கத்தையே குற்றம் சொன்னார். அதற்கான நீதி விசாரணைகளும் என்ன நடந்ததுன்றது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும். அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஒரு கவர்னர் அந்த சமயத்தில் அந்த இடத்துல இருந்த கவர்னரே ஒரு குற்றத்தை சொல்கிறாரு. அந்த குற்றத்தின் மீதான விசாரணை என்றது இன்னைக்கு வரைக்கும் நடத்தப்படலை. அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் சொல்லப்படுகின்றன. தேர்தலுக்காக செய்யப்பட்டது அப்படி நிறைய கதைகள் சொல்லப்படுகின்றன. அதுக்கான விடைகளையோ இல்லை அதற்கு தானாக முன் அப்படி இல்லைன்றதோ கிடையாது. 2019 நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய அமித்ஷா என்ன சொன்னார்னா, காஷ்மீரிலோ இல்லை சைனாவிலேயோ ஒரு சின்ன ஒரு அத்துமீறலோ இல்லை உள்ள நுழைஞ்சா நான் என்னுடைய உயிரை மாய்த்துக்கொள்வேன் 2019 அமித்ஷா நாடாளுமன்றத்தில் சத்தமாக பேசினார். எங்கே போச்சு அதெல்லாம்?